வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அஜித் குமார் நடித்து மகிழ் திருமேனி டைரக்ஷனில் வெளியாகிருக்க விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை என்னென்னா, பிரேக் டவுன்ற ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் இது. ஸோ அதோட பார்த்தவங்களுக்கு அதோட கதை தெரியும், பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். அஜித், த்ரிஷா இவங்க 2 பேரும் ஒரு ரோட் ட்ரிப்பில் போக சொல்ல அவங்க கார் பிரேக் டவுன் ஆகிடுது. அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரவர் தான் அர்ஜுன். ஸோ அவர் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் நியர்பை ஒரு கேஃபேயில் இறக்கி விட்றேன், அங்கேருந்து அவங்க கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை கூப்பிட்டு போகிறாரு. பட் அவங்க ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, உங்கள் ஒய்ஃபை யார் என்ன பண்ணா, யார் கடத்தினா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோன்னா, ஏகே ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷத்தில் நடித்த எல்லா படத்துலையும் 2 மோடு தான். ஒன்று வேதாளம் விஸ்வாசம், இன்னொன்று இந்த பக்கம் வந்தோன்னா என்ன இருந்தால் வலிமை. இந்த மோடு இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. லைக் ஒய்ஃப் காணாமல் போயிட்டான்னு அவளை தேடுற இடமா இருக்கட்டும், இல்லை இவங்க தான் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாமல் கன்ஃபியூசிங்காக இருக்க ஸ்டேட் ஆகட்டும், அப்புறம் எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணுன்னு தைரியமாக களத்தில் இறங்கின இருக்கட்டும், இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். த்ரிஷாவுக்கு பெருசாக வேலையே இல்லை நண்பர்களே. படத்தில் ஒரு பாட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்த ரோல் அவங்களும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அர்ஜுனுக்கும் அதே மாதிரி தான். அவரும் இந்த படத்தில் அவர் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. பட் அர்ஜுனை கேஷ் பண்ணமா அந்த ரோலுக்குன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ மெனசிங்கான பர்ஃபார்மன்ஸ் தான் ஒன்றும் இல்லை. சர்ப்ரைசிங்காக ரெஜினா ரொம்ப நல்லா மெனசிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கேரக்டரும் நல்லா எழுதப்பட்டிருந்தது, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த வில்லன் டீமில் இருக்க ஆரவ் இவங்க யாருமே அவ்வளோவா நடிக்கவே தெரில. ஆரவுக்குலாம் நடிக்கவே தெரில, சும்மா கத்திட்டே இருந்தான். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதை தாண்டி எடிட்டிங் இவர் சேகர் பாபு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் எடிட்டிங் கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அசர்பஜானோட அந்த டெரைன்ஸ் ஆகட்டும், டெசர்ட் லைக் டெரைன்ஸு, அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸ், அதுவும் செகண்ட் ஹாஃபில் அம்மரில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதோட கட்ஸ் ஆகட்டும், கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக், அணி ஒரே மியூசிக் வச்சு இந்த படத்தையே ஓட்டிட்டாங்க. அந்த ஒரு டைட்டில் ட்ராக்கு, அப்புறம் அந்த பிஜிஎம், அதை வச்சு மொத்த படத்தையே ஓட்டிட்டான். பலே ஆள் தாயா நீ, ஒரே சாங்கை வச்சு ஒரு படத்தையே முடிச்சிட்ட. டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங், மகிழ் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக லைக் ஃபஸ்ட்டு வர 15 மினிட்ஸ் போர்ஷன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் ரெஜினா கேரக்டரே ஒரிஜினலில் கிடையாது, அதையும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு, சிலது ஒர்க் ஆகலை. லைக் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்க லவ் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜெனரிக்கான ஒரு ரைட்டிங் அது. ஆனால் அந்த காரணத்தை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, புரியுது. பட் அதுக்கு அது அவ்வளோ ஜெனரிக்காக இருக்கணுமான்னு தெரியல. அதேமாதிரி ரெஜினா கேரக்டரும் ஒர்க் ஆகுது. பட் ரெஜினா கேரக்டருக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையான எனக்கு புரியல. அப்படியே இப்படி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கதையோடு எடுத்துகிட்டு போயிருந்தால் ஒர்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கிளைமேக்ஸ் பெரிய லெட் டவுன். ஏன்னா நான் ஒரிஜினல் பார்த்துட்டு அதில் ஒரு சேஸ் இருக்குன்னு நினச்சேன், அதனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. ஏன்னா கிளைமேக்ஸ் ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட்ரி, பின்னி மில் மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஃபைட்டில் முடிச்சிட்டாங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ ஏகே மாரி ஒருத்தர் டீசெண்டான ஒரு படம் கொடுத்தாலே அது ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க தேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க ஆஹா ஓஹோன்னு. ஒரு டீசெண்டான ஆக்ஷன் த்ரில்லர் வித் நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் சேசஸ்னு நினச்சி போனீங்கன்னா படம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. போன வீடியோவுக்கு ஒரு வியூஸும் வரல, 23 வியூஸ் வந்திருக்கு. பார்த்த 23 பேருக்கும் நன்றி. இந்த வீடியோவாச்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த கஷ்டத்துக்காச்சு வீடியோவை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.